पात्रं दीपत्तादिनार्णवं यतीन्द्रप्रणवं मध्ये अमेजामात्रं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मत् आचार्यपर्यन्तं मध्ये गुरुपरम्परा यो नित्यमक्षरपदां च भगवतं व्यामोहस्तत्राणि प्रणामेहाम् अस्मद्गुरुदैकशतो रामानुजायिषवे शरणं भवति குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடலிற கடவுளத்தை அரவணை குயிலுமாகந்து உருமாலோ என் செய்தி உலகத்திலே என்கின்ற ஆழ்வாரின் பாசுரத்திற்கு ஏற்ப திருவரங்கத்திலேயே வழிகொண்டிருக்கும் பெரிய பெருமாளையும் அன்பனந்த தாமரையாய் வீற்றிருக்கக்கூடிய பெரிய பிராட்டி தாயாரை முதற்கண் கூட்டி பணிந்து வணங்கிவிட்டு இடையில் காஷாயமும் திருக்கரத்தில் திருதண்டத்தோடு அருள்பாலிக்கக்கூடிய நம்பி ராமானுஜர் திருவடிகளையும் கூச்சு பணிந்து வணங்கிவிட்டு அடியனின் ஆச்சாரியன் ஸ்ரீ 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 அப்பன் பரகால ராமானுஜர் எம்பார் ஸ்ரீயஸ்வாமி அவர்களுடைய முன்னடிகளையும் கூச்சு பணிந்து வணங்கிவிட்டு அடியனின் தமிழ் ஆசிரியை திருமதி சத்யா அம்மையார் அவர்களுடைய முன்னடிகளையும் கூச்சு பணிந்து வணங்கிவிட்டு இந்த இன்பகரமான இரவு வளரக்கூடிய மாலை வேளைகளிலே இன்றைய தினம் மகாபாரதத்திலே யக்ஷபிரசன்னம் அப்படின்ற கட்டத்தை நம்ம பார்க்கணும். கடந்த 3 வகுப்புகளாகவே நம்ம யக்ஷபிரசனத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த யக்ஷன் ஒவ்வொரு கேள்வியா கேட்கிறாரு. அதுக்கு தர்மபுத்திரன் ஒவ்வொரு பதிலாக சொல்றாரு. நம்முடைய 4 தம்பிகளும் மாண்டு கிடக்கக்கூடிய அந்த தருணம், சரி எது நடந்தாலும் பரவாயில்ல, யக்ஷன் கேள்வி கேட்கிறான், அதுவும் அறிவு சார்ந்த கேள்வி, ஞானம் சார்ந்த கேள்வி, அதுக்கு பதில் சொல்லாம போனா நல்லா இருக்காது. எப்படியும் நான் சாக போறேன், தர்மபுத்திரனுடைய மன ஓட்டங்கள் இதெல்லாம், எப்படியும் எனக்கு மரணம் சம்பவிக்க போகுது. ஆனா அந்த யக்ஷன் கேட்கக்கூடிய எல்லா பதில்களையும் சொல்லிட்டு நான் மரணத்தை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்ற பக்குவத்தில் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லிக் கொண்டே இருக்கிறான். அது எப்படின்னாக்கா, போன கேள்விக்கு பதில் தெரியல, அதாவது யக்ஷன் கேட்கக்கூடிய கேள்விக்கு எப்பொழுது அவனுக்கு பதில் தெரியவில்லையோ அப்பொழுது யக்ஷன் அவனை கொண்டு விடுவான். நீ இந்த கேள்வி பாஸ், அடுத்த கேள்வி கேளு, இந்த கேள்வி கடைசியா எழுதலாம், அந்த சீனியம் கிடையாது. இப்ப 50வது கேள்விக்கு பதில் தரனா 51வது கேள்வி கேட்க மாட்டான், கூண்டுவோம். அது தர்மபுத்திரன் சொல்லக்கூடிய பதில்கள் எல்லாமும் அந்த யக்ஷனுக்கு ஏற்புடையதாக இருக்கும். இந்த பதில்கள் எல்லாம் ஏற்புடையதாக இருக்கும். அவனுடைய மனசு அதை ஏற்றுக்கணும். கரெக்டா இருக்கணும்ன்றதெல்லாம் ரெண்டாவது, யக்ஷனுடைய மனம் அதை ஏற்றுக்கொள்ளுது. அப்படி இருந்தா மட்டும்தான் அது சரி, இல்லைன்னா அது தவறு. நாங்க சிலபஸ்ல இப்படிதானே இருக்கு, இதெல்லாம் தானே எழுதணும், நீங்க உங்க இஷ்டத்துக்குலாம் நீங்க பதில் எதிர்பார்க்கலாமா? நீங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்ப அவனுடைய மனம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். 50 கேள்விகள் கேட்டு ஆகிவிட்டது. 50வது கேள்வியாக ரொம்ப அழகான கேள்வி. அது எனக்கு போன வகுப்புல முடிக்கணும்ன்றதுக்காக முடிச்சது. அதாவது மனிதனுடைய ஆன்மா எது? அது மனிதனுடைய ஆன்மா அவனுடைய மகன் அப்படின்னு பார்த்தோம். இதுல நமக்கு வெளிப்படையாக நம்முடைய ஆன்மாவாக இருக்கக்கூடியது நம்முடைய மகன் தான். ஏன்னா நம்ம பண்ணதெல்லாம் அவன் பண்ணுவோம். எனக்கு இந்த இடத்துல ஔவையாருடைய ஒரு பாடல் ஒன்று ஞாபகத்துக்கு வந்து, அது சொல்லணும்னா இன்னும் 10 நிமிஷம் ஆகும். அதனால என்னால போன வகுப்புல முடிக்கணும் என்றதாக முடிச்சுட்டேன். நேசானை காணா இடத்து நெஞ்சாரவை துதித்தல், ஆசானை எவ்விடத்தும் அவ்வாறே, வாச மனையாலை பஞ்சனையில் மைந்தர் தமை நெஞ்சினில் வினையாலை வேலை முடிவில் அப்படின்னு இந்த வெண்பா முடியும். அதாவது இன்னைக்கு புகழணும் அப்படின்னு சொல்றோம்ல, புகழ் புகழ் புகழ், எல்லாவற்றுக்கும் புகழ் அப்படின்றது ஒரு அடிப்படையா இருக்கு. ஏதாவது ஒரு நடந்ததுன்னா உடனே யாராவது நம்மை புகழ வேண்டும் அப்படின்னு நம்மளுடைய மனம் ஏங்கி கொண்டிருக்கிறது. அப்ப இதுக்கு கேள்வி, அவை கேள்வி ரொம்ப அழகா ஒரு வெண்பா சொல்லலாம். யார் யாரை எங்கெங்க புகழணும்? ஏன்னா எல்லாரும் எல்லா இடத்துலையும் புகழ்ந்துட்டா அப்புறம் என்ன இருக்கு இல்லையா? அப்போ ஒவ்வொரு விதிவிலக்கு உண்டு, யாரை எங்க புகழலாம் அப்படின்னு. இப்போ முதல்ல எடுத்த உடனே ஔவையார் எப்படி ஆரம்பிக்கிறான்னா, நேசானை காணா இடத்தில் நெஞ்சாரவே துதித்தல். நேசான்னாக்கா நம்முடைய நண்பர்கள், நமக்கு நெருக்கமானவர்கள். அவங்க எங்க புகழலாம் அப்படின்னாக்கா அவங்க முன்னாடி புகழக்கூடாது. புகழ்தான் என்ன நினைப்பாங்க?
இவன் நம்ம கிட்ட இருந்து ஏதோ ஆதாயத்துக்காக நம்மளை புகழலாம், காக்கா பிடிக்கிறான் அப்படிலாம் நினைப்பான். நண்பன் முன்னாடி புகழக்கூடாது. நேசானை காணா இடத்தில் அது எப்படி புகழணுமா? நெஞ்சார துதித்தல். சும்மா வாய் வார்த்தைகள்லாம் புகழக்கூடாது. மனசார வாழ்க்கை, மனசார வாழ்க்கை. அவன் இருக்கக்கூடாது. அவனை புகழக்கூடிய அந்த இடத்துல அந்த நபர் இருக்கக்கூடாது. நேசானை காணா இடத்தில் நெஞ்சாரவை துதித்தல். அதுக்கு அடுத்த கேள்வி, ஆசானை எவ்விடத்தும் அவ்வாறே நான் கேள்வி. உன்னுடைய குருநாதரை எங்க புகழணும்? அதுக்கு ஒரு ரூல் வச்சிருக்கோங்க. குருநாதரை எங்க புகழணும்? நீ இடம் பொருள் ஏவல்லாம் கிடையாது. குருநாதரை எங்க நினைக்கிறியோ அங்க புகழலாம். சரி, இப்ப நண்பனுக்கு ஒரு விதிகளுக்கு வச்சோமே, அவன் இருக்கும்போது புகழக்கூடாது. அப்ப ஆசானை அவர் இருக்கும்போது புகழலாமான்னு கேட்டா புகழலாம். அவர் இருந்தாலும் புகழலாம், அவர் இல்லைனாலும் புகழலாம், அவர் மண் உலகத்தில் இருந்தாலும் புகழலாம், விண் உலகத்தில் ஆசான் இருந்தாலும் புகழலாம். ஏன்னா அவர் நமக்கு ஆசான், குரு. அந்த பீடத்துக்குன்னு அந்த மரியாதை உண்டாது. வியாச பீடம்னு சொல்லுவோம். அப்ப ஆசானை எல்லா இடத்திலும் புகழலாம். அடியை ஒவ்வொரு நாளும் பேச்சை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டா, அடியனுடைய ஆச்சாரியன் அப்பன் பரகால சுவாமி ராமானுஜர் ஜிஎஸ் சுவாமி அவர்களுடைய வார்த்தையை சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பேன். ஏன்னா இந்த இப்படி இந்த அடியன் இருக்கிறேன் அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் சுவாமி. சரி, அதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க வித்து போட்டிருப்பாங்களே அப்படின்னாக்கா அடியனுடைய பள்ளிக்கூட ஆசிரியர். 9வது இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு அம்மா எடுத்தாங்க. அடியன் படிச்சது PAK பழனிசாமி மேல்நிலை பள்ளி அப்படின்னு வண்ணாரப்பேட்டையில் ரொம்ப பிரபலமான பள்ளி, உலக பிரசித்தம் கூட சொல்லலாம். நீங்க ரொம்ப பிரபலமானவங்க எல்லாம் அங்கே படிச்சுட்டு வெளியில வந்தவங்க தான். நீங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா லக்ஷ்மண் சுருதி இன்னைக்கு இருக்காங்க இல்லையா, RSS, அவங்க எல்லாம் அங்கே படிச்சவங்க. அப்ப அந்த பள்ளிக்கூடத்துல அடியேன் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது என்னுடைய தந்தை. அங்க எனக்கு தமிழ் ஆசிரியரா ஒரு அம்மா இருந்தாங்க, சத்யானு பேர் அந்த அம்மாவுக்கு. எனக்கு தமிழ் படிக்கணும், நானும் இப்படி பேசணும் தமிழ்ல அப்படின்னு ஆசைய என் மனசுக்குள்ள தெரியாம விதைச்சது அந்த தெய்வம் தான். ஏன்னா கிட்டத்தட்ட 2800 3000 பிள்ளைங்க திடல்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம். எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். பிள்ளைங்க, வகுப்பு பிள்ளைங்க, பள்ளி வகுப்பு பிள்ளைங்க, 3000 பிள்ளைங்க ஒரு இடத்துல குழுமி இருந்தா எவ்வளவு சலசலப்பு இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு மீட்டிங்லையும் இது நடக்கும். எல்லாரும் பேசுவாங்க, சத்தமா இருக்கும். அந்த அம்மா வருவாங்க, அப்படி மைக்க பிடிப்பாங்க, பேச ஆரம்பிப்பாங்க. நெங்கல குரல் அந்த அம்மா மைக்க பிடிச்சு அந்த அம்மா பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னா அப்படி குண்டூசி கீழே விழுந்தாங்களா லங்குன்னு அப்படி ஒரு நெங்கல குரல். நான் பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய அந்த தருணங்கள்ல நான் யோசிப்பேன், வாரியத்துக்கு வர அம்மா குரல், அம்மா தான் நம்மளால பேச முடியும், சத்தியமா இன்னைக்கு வரைக்கும் முடியும். அந்த அம்மாவுடைய அந்த ஞானமா இருக்கட்டும், அறிவா இருக்கட்டும், நீங்க ஒரு தலைப்பு சொன்னா உடனே கவிதை வரும். ஏற்பட்ட ஞானம் இந்த அம்மா மாதிரி ஆகணும் அப்படின்னு நினைச்சேன். ஏதோ அந்த அம்மாவுடைய பாத தூளில கொஞ்சமாவது ஆயிருக்கனால அந்த அம்மா தான் சொல்றேன். அதனாலதான் இன்றைக்கும் அந்த தமிழ் ஞானம் கிடைப்பதற்கு அந்த அம்மையார் காரணம், சத்யாமையார் காரணம். ஒவ்வொரு நாளும் அவர்களை பாடி துதித்த பிறகு என்னுடைய பேச்சியாக. அப்ப ஆசானை எவ்விடத்தும் அவ்வாறே. கல்யாணம் ஆனவங்களும் சந்தேகம், நீ எங்க புகழணும்? நேசானை காணா இடத்தில் நெஞ்சாரவை துதித்தல், ஆசானை எவ்விடத்தும் அவ்வாறே. 2 பேரும் புகழ்ந்தாச்சு. கல்யாணம் ஆன இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் கொண்டாடி எங்க புகழணும் அப்படின்ற ஒரு சந்தேகம். கேள்வி ரொம்ப அழகா ஒரு பதில் சொன்னாங்க. என்னவா, மனையாளை பஞ்சனையில் புகழ வேண்டும். தனியா யாரும் இல்லாத போது அவருடைய பெட்ரூம்ல புகழ்ந்து போ. ஏன் சுவாமி அப்படின்னா, ஒரு 10 பேர் இருக்கிற சபையில என்னுடைய மனைவியினுடைய கண்ணம், நான் சொல்லல, ஒரு எக்ஸ்பிரஷன் சொல்றதுன்னு வச்சுக்கோம், என்ன புகழக்கூடாது இல்லை. என்னுடைய மனைவியினுடைய கண்ணம் ஆப்பிள் போல இருக்கும்.
கண்கள் இரண்டும் திராட்சை பழம் போல இருக்கும். அவள் பேசினால் மதுரமாக இருக்கும். இப்படிலாம் சொன்னா எடுத்த விட்டுக்காரங்க ஆசை வருமா வராதா? வரும். மனுஷனாக தான் எல்லாருக்கும் வரும். அப்ப தெரிந்தும் தெரியாமலும் அவன் மனதிலே நாம் கொண்டு போய் இந்த விதைக்கிறோம். அதனால அது கூடாது. அப்ப மனையாளை பஞ்சனையில் புகழ வேண்டும். சரி, அதுக்கு அடுத்து ஒரு சந்தேகம் வரணும்ல, கண்டதை புகழணும், பெத்ததை புகழணும். மைண்டமே இன்னைக்கு சைக்காலஜிக்கெல்லாம் எங்களுக்கு ஸ்கூல்லலாம் என்ன சொல்லுவாங்கனாக்கா, அவனை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நல்லா படிக்கிறடா, நல்லா படிக்கிறடா. அவன் படிக்கவே இல்லைன்னா கூட நல்லா படிக்கிறடா சார், இன்னும் கொஞ்சம் படி, இன்னும் கொஞ்சம் படி, இன்னும் கொஞ்சம் படின்னு சொன்னால் இது ஒரு 5 10 அதிகமாக மார்க் வாங்குவான். இதை யார் பண்ணணும்னா டீச்சர்ஸ் நாங்கள் பண்ணணும், ஆசிரியர்கள் மக்கள் நாங்கள் பண்ணணும். அப்பா பண்ணக்கூடாது, அப்பா புகழக்கூடாது. பையன் 98 ரூபாய்க்கிட்டேடா, நல்லதுடா, இன்னும் வாங்க, நல்லது சொல்லக்கூடாது. இப்போ பையனை புகழவே கூடாதா அப்படின்னா, பையன் என்பவன் என்னுடைய ஆன்மா, அது பையனோ பெண்ணோ அது என்னுடைய ஆன்மா, என்னிலிருந்து வந்தவன். அப்ப நம்ம அவனை புகழ்ந்தாலோ இல்லை அவளை புகழ்ந்தாலோ என்ன ஆகும்னா தற்பெருமை பேசுவதாக மாறிவிடும். தற்பெருமை பேசுவது தற்கொலைக்கு சமம். மகாபாரதம் சொல்றது. நீ நிறைய பேர் நம்ம அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தற்பெருமை, நம்முடைய பெருமையை நாமே உலகளாவி பேசிக்கிட்டு. எங்க மைக் கிடைச்சாலும் நான் யார் தெரியுமா, நான் யார் பேசக்கூடாது. நம்ம யாருன்னு இன்னொருத்தர் சொல்லணுமே தவிர நம்ம யாருன்னு நம்மளே தம்பட்ட அடிக்கூடாது. அது தற்கொலைக்கு சமம். அப்ப நம்முடைய ஆன்மா நமக்கு சமமானது, நாம் தான் அது, அதுதான் நாம். நான் வயசானா நான் வயசுல இப்படிதான் இருந்திருப்பேன், அவன் வயசானா இப்படித்தான் இருப்பான் அப்படின்றத காட்டுறதுக்கு தான் 2 ஜெனரேஷன். அப்படி இருக்கும் பொழுது மைந்தர்தமை நெஞ்சில் புகழ வேண்டும். நெஞ்சில், மனைவி கிட்ட புகழக்கூடாது, நெஞ்சில் புகழ வேண்டும். அதுக்கப்புறமா கடைசியா ஒன்று வச்சா, இந்த வெண்பாலெல்லாம் ஔவையாருடைய பாட்டு வெண்பாலெல்லாம் அந்த கடைசி வரை தெரியுமா, அதுதான் உயிர் நாடு. இந்த 4 பேரை சொன்னாங்க, அதெல்லாம் சிறப்பு கிடையாது. கடைசி வார்த்தையா ஒரு வரி சேர்த்தார், வினையாலை வேலை முடிவில். வீட்டுக்கு ஏதாவது வேலை செய்யறதுக்கு வராங்க இல்லையா, அவங்க எப்போ புகழணும் அப்படின்னு கேட்டா, வேலை முடிஞ்சோடனே புகழணும். முழு வேலை முடிஞ்சோடனே புகழணும். ஏன் சுவாமி, ஆரம்பத்தில் புகழ்ந்தாலோ இல்லை பாதியில் புகழ்ந்தாலோ செய்யக்கூடிய அந்த வேலையால் இந்த அளவிலேயே இந்த எஜமான் திருப்தி அடைந்து விட்டான் என்ற எண்ணத்திலே மீதி வேலையை போட்டுருவான். ஒரு பிளம்பரை கூப்பிட்டு நீங்க வேலை வாங்கினா முழுசா முடிச்சதுக்கு அப்புறமா சூப்பர்ப்பா, நல்லா செஞ்சிருக்க, நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லுவோம். பாதி நல்லா செய்யலையே அப்படின்னு சொன்னோம்னா, நல்லா செய்யலன்னா அப்ப இந்த வேலையை திருப்தி போகும் இருக்கு அப்படின்னு விட்டு போயிடும். அப்ப வினையானை வேலை முடிவில் நாம் புகழ வேண்டும் என்பதுதான் விதி. அதுபோல நம்முடைய ஆன்மாவாக இருக்கக்கூடியவன் நம்முடைய மகன் அல்லது மகள். இது 50வது கேள்வி. அந்த பாட்டை ஒரு வாட்டி சொல்லு. நேசானை காணா இடத்தில் நெஞ்சாரவை குதித்தல், ஆசானை எவ்விடத்தும் அவ்வாறே, வாச மனையாலை பஞ்சனையில் மைந்தர் தமை நெஞ்சினில் வினையாலை வேலை முடிவில் அப்படின்னு பாட்டு முடியும். அழகான பாட்டு அவையாருடைய இந்த வெண்பா பாட்டு. 51வது இருக்கக்கூடிய எக்ஷன் கேட்கக்கூடிய கேள்வி, தேவர்களால் மனிதனுக்கு அளிக்கப்பட்ட நண்பன் யார், துணை யார்? தெய்வத்தால் இந்த மானுடத்திற்கு, மனிதனுக்கு, ஆணுக்கு பெண்ணோ அல்லது பெண்ணுக்கு ஆணோ கொடுத்திருக்கக்கூடிய நண்பன் யார் கேள்வி. அது தர்மபுத்திரன் ரொம்ப அழகா சொன்னா, ஆணுக்கு அதாவது கணவனுக்கு மனைவி நண்பன், மனைவிக்கு கணவன் நண்பன். உண்மையாவே அதை விட ஒரு மிகப்பெரிய திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. நண்பன்னா என்ன இருக்கும், நம்மளை பத்தி எல்லாம் தெரியும், எந்த நண்பனுக்கும் தெரியாது, எந்த நண்பனுக்கும் தெரியாது. அதிகபட்சமா ரொம்ப உயிர் நண்பனாக இருந்தால் ஒரு 98% தெரியும், அவ்வளவுதான். அதிகபட்சமா நான் சொல்றேன், இன்னைக்கு அதெல்லாம் கூட கிடையாது. 98% தெரியும், அவ்வளவுதான். 100% தெரியாது. அது யாருக்கு தெரியணும், தெரியுதுன்றத விட தெரியணும் அப்படின்னாக்கா,
தன்னுடைய கணவனை பற்றி மனைவிக்கு முழுவதுமாக தெரிய வேண்டும். மனைவிக்கு கணவனை பற்றி முழுவதுமாக தெரியும், அறிந்து கொள்ள வேண்டும். இதை சொல்லணும். நீங்க என்ன பண்றோம் யாருமே சொல்ல மாட்டோம். சஸ்பென்ஸா வச்சிருக்கோம். கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவனே வச்சிருக்கான். நிறைய ஜாதகம் பார்க்க வரும்பொழுதுலாம் நிறைய பிரச்சனையை என் வீட்டுல எதையுமே சொல்ல மாட்டேன். என் முன்னாடி எதையுமே சொல்ல மாட்டேன். இதுக்கெல்லாம் என்னமா பரிகாரம்? இன்னைக்கு எல்லாத்துக்கும் பரிகாரம் 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 பரிகாரம்னு பரிகாரத்துக்கு பின்னாடி போறமே தவிர மூலமா எது இருக்கு அப்படின்னு யோசிக்க மாட்டோம். புள்ள படிக்கையா என்ன பரிகாரம்? அது காலையில ஒருத்தன் வந்துருவாங்க. காலையில நீங்க செய்தி மற்ற டிவி எல்லாம் எந்த டிவியும் தெரியல, எல்லா டிவிலையும் நீங்க வருதுன்னு நினைக்கிறேன். காலையில ஒரு 6 மணி 5:30 மணிக்கு திறந்தீங்கன்னா 8 மணி வரைக்கும் ஒரு வியாபாரம் நடக்கும். நீங்க வியாபாரத்தை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. காலைல 6:30க்கு திறந்தீங்கன்னா 8 மணி வரைக்கும் சில வியாபாரங்கள் நடக்கும். என் சாமியை கூப்பிட்டு, ஓ சாமியை கூப்பிட்டு, இந்த ராசிக்கு இது நல்லது, அந்த ராசிக்கு அது நல்லது. புதன்கிழமை பச்சை கலர் சட்டை போட நினைக்கிறேன். பச்சை கலர் சட்டை போடாமல் சிவப்பு கலர் சட்டை போட்டால் புதன்கிழமை போகலாம். ரொம்ப நாள் இந்த சந்தேகம் வராது. இல்லை, அது ஒரு குட் வைப்பை கொண்டு வரும். என்னடா இப்போ வெள்ளையே உடுத்துறவன் என்ன பண்ணுவான்? இல்லை, வெள்ளை மட்டுமே நான் உடுத்துவேன் அப்படின்றவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு எதுவுமே நடக்காது. அப்போ அது இல்லைங்க காரணம். நம்முடைய எண்ணங்கள் நல்லா இருக்கும். எண்ணம் தான் நம்முடைய வாழ்க்கை. நமக்கு நல்லது நடக்கும்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கணும். நம்மளுக்கு நல்லது தான் நடக்கும்னு எண்ணம். இதை மட்டுமே நினைச்சோம்னா போதும். நம்ம கோயிலுள்ள போகும்பொழுதே என்ன யோசிக்கிறோம்? மணி 8:45 போச்சு, நட சாப்பிட்டா என்ன பண்றது? இல்லை, என் சமீபத்தில் மன்னார்குடி ராஜகோபாலன் கிட்ட போயிருந்தேன். கும்பகோணம் தாண்டி மன்னார்குடி இருக்கு ராஜகோபாலன். 8:45க்கு பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்குறேன். 9 மணிக்கு 8:30க்கு சாட்டிடுவாங்க. எப்படியும் மூடிடுவாங்க. ஏன்னா எனக்கு அது பார்க்கணும். மன்னார்குடியில் சன்னதிக்கு போகணும், ராஜமன்னார்குடி போகணும், ராஜகோபாலன் நான் பார்க்கணுன்றது தான் இங்கேருந்து நான் போனதே. நைட்டு 10:50க்கு எனக்கு ட்ரெயின். மாயவரத்தில் ஒரு சின்ன கும்பாபிஷேக வேலை, அதெல்லாம் முடிச்சுட்டு ட்ரெயின் பஸ்ஸு பிடிச்சி கும்பகோணம் போய் கும்பகோணத்துலேருந்து நான் மன்னார்குடி போகணும். 7 மணிக்கு கும்பகோணம். எப்படி இருக்கும்? 7 மணிக்கு அழ ஆரம்பித்தவன். ஏன்னா எனக்கு தெரியும் டிராவல் டைம் கும்பகோணத்துலேருந்து எப்படி அந்த நேரத்துக்கு டிராஃபிக் இருக்கும், நம்ம அங்கே போகிறதுக்கு டைம் ஆகும் அப்படின்றதெல்லாம் யோசிக்கிறேன். அழ வருது. நமக்கு எப்படியும் நீ ராஜகோபாலன் சேவை கிடைக்குமான்னு தெரியல. ஆனால் போய் பார்ப்போம். கோவிலையாவது போய் பார்ப்போம். நமக்காக ஏதாவது நடந்ததுன்னா, அற்புதம் நடந்ததுன்னா சரி. 8:30 மணிக்கு சாத்திர சன்னதி 8:45 வரைக்கும் சாத்திரம். கோயிலுக்கு போனவங்களுக்கு தெரியும். வாசல்ல இருந்து சன்னதி உள்ள வந்து நேரா உள்ள போகும். அடியனுக்கு ஒரு சின்ன பழக்கம் உண்டு. என்னன்னாக்கா ரொம்ப கூட்டமா இருந்தா அந்த கோவிலுக்கு போக மாட்டேன். உற்சவ காலங்கள்ல அந்த கோவிலுக்கு போக மாட்டேன். ஏன்னா சுவாமியை நிம்மதியா ரசிச்சு பார்க்க முடியாது. அதாவது நம்ம கோவிலுக்கு போறது எதுக்காக? இறைவன் கிட்ட மன்றாடணும். முதல் விஷயம் அவனுடைய அழகை ரசிக்கணும். நாம கோவிலுக்கு போனோம்னாக்கா இன்னைக்கு சுவாமி என்ன கலர்ல வஸ்திரம் கட்டியிருக்காரு, எவ்வளவு அழகா கட்டியிருக்காங்க, எவ்வளவு அந்த பார்டருடைய அகலம் என்ன, அந்த பார்டர்ல என்ன டிசைன் இருக்கும், இதெல்லாம் பார்ப்பேன். இதெல்லாம் பார்ப்பேன். என்ன கலர்ல மாலை சாத்தியிருக்காரு, இதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு தான் வருது. சன்னிதிக்குள்ள ஒரு சன்னிதியோட நுழையணும் அப்படின்னு சொன்னாங்க. கண்ணை மூடிட்டு ஏதோ கற்பனையில் அப்படியே பார்க்கக்கூடாது. கண்ணை திறந்து பார்க்க சுவாமி சன்னிதிக்கு போனோம். நான் போகிறேன். அன்னைக்கு கரெக்டாக சாத்த போகிறாரு. நான் உள்ள தப்பன்னு ஓடுறேன். அந்த பட்டன் மாமா நிறுத்திட்டார். எங்கேருந்து வர நெல் நான் சாத்தலை நிறுத்திட்டார். மூச்சு வாங்குது. அழ தேம்பி தேம்பி சாத்திர போகிறாங்கன்ற ஒரு கவலை. ஆனால் சாத்த மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை. ஏன்னா நம்ம அதுக்காகத்தான் வரும். சென்னையிலேருந்து நான் ட்ரெயின் புக் பண்ணதே அதுக்காகத்தான். அவனை பார்க்கணுன்றது அந்த எண்ணங்கள் இருக்கும். போகிறேன். பட்ரு மாமா சொல்றாரு, நான் தாயாசன் செங்கமலை தாயாசன் நான் போய் தாயாருக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு வந்துடுறேன், நீ பார்த்துக்கோ சன்னதி. உள்ள ஒரு சுரம் இல்லை. அவ்வளோ பெரிய சன்னதி. முன்னாடி வாசுதேவ பெருமாள், கீழே ராஜமன்னார்குடியில் இருக்கக்கூடிய அழகான ராஜகோபாலன். அடி சலிக்க 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 ஒரு 4 மணி நேரம் சேவை. கல்லலை நுள்ளலை ரொம்ப இடிக்கலை. உட்கார்ந்து நிதானமாக இப்படி கண்பட்டாமல் பார்த்தேன். அவ்வளோதான். நம்மளுடைய எண்ணங்களுக்கு சக்தி உண்டு.
நம்ம என்ன நினைக்கிறோமோ அதனுடைய பிரதிபிம்பம் தான் நம்ம கண்ண முன்னாடி நடக்கும். அப்போ எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும். அதற்குத்தான் சக்தியை தவிர மற்றபடி வேற ஏதோ ஒரு பரிகாரத்துக்கோ இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கோலாம் கிடையாது. புதுசா நான் கேள்விப்பட்டேன், சஷ்டிக்கெல்லாம் விரதம் 48 நாள்லாம் இருந்தாங்க. சில பேர் கேட்டாங்க, சஷ்டிக்கு 48 நாள் விரதம் இருக்கலாமா? எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுல இருந்து நான் கேள்விப்பட்டது 6 நாள் சஷ்டி வரும்போது 7வது நாள் சுவாமிக்கு திருக்கல்யாணம் வைக்கும், அவ்வளவுதான். நாங்கள் 48 நாள் இருக்கிறோம், 21 நாள் இருக்கோம். இன்னும் யார் இருக்கு சொல்லுங்க? கரெக்டு. அதுக்கப்புறம் சஷ்டி முடிஞ்சு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்க்கறதுல முடியாது. இன்னைக்கு நம்மளுடைய அந்த ஒர்க் ப்ரெஷராக இருக்கட்டும், இல்லை வேலைக்கு போகிறவங்களுடைய அந்த நிலைமையாக இருக்கட்டும், நித்தியப்படி நம்ம செய்யக்கூடிய வேலைகளாக இருக்கட்டும், கஷ்டம். அப்போ அதற்கு ஏற்றாறு போல நம்ம கொஞ்சம் அந்த வடிவத்தை மாற்றிக்கிறது நல்லது. அப்போ எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும். மனைவியா இருக்கட்டும் இல்லை கணவனா இருக்கட்டும், ரெண்டு பேர்கிட்ட எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும். அதுதான் சிறந்த நண்பன். அதுக்கடுத்து 52வது கேள்வி, மனிதனுக்கு தலையாய ஆதரவு எது? மிகப்பெரிய ஆதரவாக தெய்வம் மனிதனுக்கு கொடுத்தக்கூடியது எது? இப்ப நம்மளெல்லாம் படைச்சிருச்சு தெய்வம். நமக்கு ஆதாரமாக எதை கொடுக்கும்? மனிதனுக்கு வாழ்வாதாரம் எது அப்படின்னாக்கா உணவு. உறைவிடம் கூட அப்புறம் தான் இல்லையா? உடை கூட அப்புறம் தான். நீங்க இந்த ஜெயின மதத்துல நீங்க நினைக்குமா? ஜெயின மதத்துல துறவிகள்லாம் அவங்கள 2 வகையா பிரிப்பாங்க. அவங்களுடைய துறவிகளை 2 வகையா பிரிப்பாங்க. ஒன்று ஸ்வேதாம்பரர், இன்னொருத்தவங்க திகம்பரர் அப்படின்னு பிரிப்பாங்க. இந்த ஸ்வேதாம்பரர் என்னன்னாக்கா இந்த வெள்ளை நிறத்தை ஆடை உடுத்திப்பாங்க. வாயில் ஒரு வெள்ளை துணி, கையில் ஒரு மயில ரெண்டு இதெல்லாம் வச்சுப்பாங்க. அவங்க எப்படின்னாக்கா 6 மணிக்கு முன்னாடி, அதாவது சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுருவாங்க. வாயில துணி கட்டிடுவாங்க. எதுக்காக துணி கட்டிட்டாங்க அப்படின்னாக்கா கண்ணுக்கு தெரியாத கிருமி வாய் வழியா போயிடுவாங்க. ஏன் 6 மணிக்கு முன்னாடி சாப்பிடணும் அப்படின்னாக்கா கண்ணுக்கு தெரியாத கிருமி சாப்பாட்டுல விழுந்து அதை நான் இம்சை பண்ணி சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் ஜெயின மதத்தினுடைய கோட்பாடு. அவர்களே திகம்பரன்னு ஒருத்தர் இருப்பாங்க. அந்த திகம்பரர்கள் எப்படின்னாக்கா 4 திசைகள் இருக்கு இல்லையா? இந்த 4 திசைகளையே ஆடையாக உடுத்தி கொள்ளக்கூடியது. தனியா அவங்களுக்கு ஆடைன்னு பிரத்யேகமா எதுவும் கிடையாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுமா? ஆடைன்னு தனியா எதையும் உடுத்திக்க மாட்டாங்க. 4 திசைகள் மட்டுமே அவர்களுக்கு ஆடைகளாக இருக்கு. அவர்களை திகம்பரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய தமிழ் பேர் தான். அந்த திகம்பரர்களுக்கு கூட ஆடை ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதுதான் மனிதனுடைய கோட்பாடு. நம்ம சொல்றோம் இல்லையா, உண்டி, உணவு, உடுக்க, உடை அப்படின்னு. இந்த 3ல எது முக்கியம் பிரதானம்னு கேட்டோம்னாக்கா முதல்ல உணவு தான். உண்டி தான் முதல்ல. உண்டினா உணவு. அப்ப இந்த உணவை உற்பத்தி செய்வதற்கு எது தேவை? நீராதாரம் தேவை. வான்மழை இல்லாமல் பசும் புல்லும் தலை காண்பது அறிவு அப்படின்னு ஒரு ஐயன் மட்டும் சொல்லியிருக்காரு. ஒரு சின்ன ஓர் உயிராகி இருக்கக்கூடிய அந்த மரம் செடி கொடிகளிலே கீழான ஒன்று எதுனாக்கா புள்ளினம். அந்த புல்லு கூட முளைக்காது மழை இல்லைனா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீர் வேண்டும். நீருக்கு எது ஆதாரம்? நீருக்கு எது ஆதாரம் கேட்டா மேகங்கள். அதுதான் வர்ஷிக்கிறது. அத சொல்ற. அப்ப மேகங்கள் தான் தலையாய ஆதாரமாக மனிதனுக்கு விளங்குகிறது. அவனுக்கு தலையான புகலிடம் எது? மனிதனுக்கு கதி எது? எது செய்தால் அவனை காப்பாற்றிக் கொள்ள முடியும்? மனிதன் என்பவன் எதை செய்தால் இந்த உலகத்திலே அவனை காப்பாற்றிக் கொள்ள முடியும்? சம்பாதிக்கணுமா? வீடு கட்டி வச்சுக்கணுமா? 500 ரூபாய் நோட்டை அடிக்கடிக்கு வச்சுக்கணுமா? நகையா பூட்டிக்கணுமா? கிடையாது. எதெல்லாம் கூட வரும்? எதுவுமே கூட வராது. பக்கத்தாருடைய பாடெல்லாம் ஞாபகம். அதை விட கண்ணதாசன் ரொம்ப அழகா சொன்னான். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யார்? கண்ணதாசன் கவி. சம்ஸ்கிருதத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்னன்னாக்கா
சம்ஸ்கிருதத்தில் வந்து அந்த கவிஞர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் எண்ணணும், கை கட்டி எண்ணணும் அப்படின்னு சொன்னா காளிதாசன் எழுதுவாங்க. இந்த மகாகவி காளிதாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சாகுந்தலம்னு எழுதினாரு. அந்த மகாகவி காளிதாசன் இந்த கையில எண்ணிட்டா அடுத்த விரலை விட்டு என்ன பண்ணாங்க, அவனுக்கு நிகராக இன்னொரு மணி சொல்லக்கூடாது, அடுத்த கையில தான் எண்ணணும். அடுத்த கவிஞர்கள் அந்த கை காளிதாசன் விட்டா இந்த ஒரு விரல், அடுத்த 4 விரல் சும்மா கூட இருக்கலாம். காளிதாசன் அடுத்து இந்த விரலுக்கு சமமா வேற யாரையும் எண்ண மாட்டாங்க. நீங்க அதே போலதான் 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞனாக இருக்கக்கூடியவன் பாரதியார். பாரதியாருடைய கவிதை நீங்க போற்று கொடுத்து பாடி கொண்டிருக்கிறது. பாரதியார் சொன்னார், சொல் புதிது சோதிமிக்க கருத்து புதிது பொருள் புதிது. இதை புரிஞ்சுக்க உங்களால முடியாது அவங்களா அப்படின்னு அவங்க வாழ்ற காலம். இதுக்கு அடுத்து வந்தவன் நூற்றாண்டுக்கு ஒரு கவிஞன் வரணும்ல, இதுக்கு அடுத்து வந்தவன் கண்ணதாசன் மட்டுமே. தீர்க்கதரிசி அவனை போல ஒரு கவிஞன் இனி கிடையாது. இதை நான் சொல்லல, கவிஞர்களே சொல்லிட்டேன். சொன்னா வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரையா யார் வருவா? கடைசி வரை சேர்த்த சொத்து வருவான். வீடை பார்த்து 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 கட்டுறோம் இல்ல, ஹால் இப்படி இருக்கணும், இந்த ஃபேன் போடணும், இந்த மார்பிள் போடணும் இல்லையா, ஃபர்னிச்சர்ஸ்க்கு கிச்சன், மாடலைஸ்டு கிச்சன் அம்மா சொல்லணும். இதெல்லாம் நான் பார்த்து பார்த்து என்னுடைய சமையல் அறை, என் குக்கர் இல்ல, என் கடாய், மறுபடியும் வந்தா இதெல்லாம் வரும்ல, மாமியார் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தெரியும் இல்லையா, இது என்னுடைய டப்பா, இது என்னுடைய ஆன்சர் பெட்டி எல்லாம் சொல்லுவா. செத்த உடனே என்ன வரும்? இது நிதர்சனமான உண்மை. எதுவுமே வராது. கட்டி இருக்கக்கூடிய துணி கூட கடைசி வரைக்கும் சரி எரிச்சுக்குவாங்க, எரிச்சுக்குவாங்க. மேல ஆன்மா போய் ஆன்மா எடுத்துட்டு போதா? 10,000 ரூபாய் பட்டு கூட எடுத்துட்டு போதா? இல்லையே. அக்கரும் ஜவ்வாதுமாக என்னென்ன பொருளா இருக்கோ அவ்வளோ அழகா போட்டு இந்த மேனியை பாதுகாத்து வைக்கிறவங்க 10 விசாரிக்க வரும். 10 விசாரிக்க வரும். அப்ப எது வரும் கூட கடைசி வரைக்கும் அப்படின்னு யக்ஷன் கேட்கிறான். இந்த ரொம்ப அழகா சொன்னார், தானம் மட்டுமே ஒருவனுக்கு தலையாய புகழ். அவன் செய்யக்கூடிய தானம் மட்டுமே கூட வரும், ஒண்ணுமே வராது. அவன் செய்யக்கூடிய தானத்தினால் இருக்கக்கூடிய பலன் மட்டுமே கூட வரும். பின்னாடி வரும். கர்ணனுடைய வாழ்க்கையை சொல்லும்போது சொல்ற தானத்தினுடைய சிறப்பை, பாராட்டத்தக்க காரியங்களை அனைத்திலும் சிறந்தது. நம்ம எல்லா கேரக்டர்லாம் பாராட்டிட்டே இருப்போம்ல, ஒவ்வொன்றா பாராட்டுவோம். சமைச்சா பாராட்டுறோம், அது பண்ணா பாராட்டுறோம், இது பண்ணா பாராட்டுறோம். எதை பாராட்டணும்? பாராட்டத்திலே சிறந்த குணம் எது அப்படின்னாக்கா ரொம்ப கூட யோசிக்காம பதில் சொல்லலாம். செயல்திறன், ஒருத்தருடைய ஸ்கில். ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட வகையில ஒவ்வொரு ஆற்றல் உண்டு. நீங்க இந்த பெருமைக்குன்னு சொல்றேன் இல்லை, தற்பெருமன் கிடையாது. அடியேனை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இவ்வளோ நாள் நான் பேசிட்டு இந்த சபையில் இவ்வளோ நாள் பேசிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சுன்னு நினைக்கிறேன். அது மேலேயே இருக்கும். எத்தனை பேர் அதை நோட் பண்ணீங்கன்னு தெரியல. அடியேனுக்கு பார்த்து படிச்சா தரணும், வார்த்தை தரணும். என் பள்ளிக்கூடத்துலலாம் நிறைய பசங்க நோட் பண்ணிருக்கோம். ஒரு பத்தியை வந்து பார்த்து படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா எனக்கு அதுல இருக்கா மாதிரியே எனக்கு படிக்க வர. அதுல என்ன இருக்கோ அதை பார்த்து படிக்கணும்னு சொன்னா எனக்கு அது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இல்லப்பா இதான்ப்பா டாபிக், இதை பத்தி பேசணும், இதை பத்தி பேசணும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா ரைட் ஓகே நான் பேசுறேன். இப்போ ஸ்கூல்ல பள்ளிக்கூடத்துல நிறைய ஆங்கில விசேஷம்லாம் நடக்கும். அப்போ ஆங்கிலத்திலையும் அந்த காம்பேரிங் பண்ணுவாங்க, தமிழ்ல அடியேன் பண்ணுவாங்க. அப்போ என் கூட சமமா இருந்த அந்த ஆங்கில ஆசிரியர்கள் அதை வந்து படிக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, முந்தின நாள் இரவு முழுக்க உட்கார்ந்து நோட்ஸ் எடுப்பாங்க. ஒரு 10 A4 ஷீட் எழுதி எழுதுவாங்க. ஒரு இண்டிபெண்டன்ஸ் டேவா இருக்கட்டும், ஒரு குடியரசு தினமா இருக்கட்டும், இல்லை ஒரு சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷன், ஒரு ஆண்டு விழா, ஒரு 10 ஷீட் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா எழுதிட்டு வருவாங்க. எல்லாம் எழுதிட்டு வந்து முதல்ல அவங்க பேசுவாங்க.
ஒவ்வொரு பத்தியா பேசுவாங்க. நம்ம கையில பேப்பர் கிடையாது, நம்ம எழுதுறது பழக்கமே கிடையாது, படிக்கிறது மட்டும்தான். அவங்க எழுதி கொண்டு வருவாங்க. நான் போனோடனே முதல்ல கேள்வி கேட்பேன், எல்லாம் ரெடியாமான்னு கேட்பேன். அவங்கள பார்த்து அவங்க சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க, எல்லாம் ரெடியா இருக்கு சார். இன்னொன்னும் சொல்லுவாங்க, எப்படி நீ நான் பேசுறத வாங்கி பேச போற, எதுக்கு நீ ரெடியான்னு வேற கேட்குற, கையில ஒரு A4 ஷீட் வச்சுருக்க, எதுக்கு இது வேஸ்ட் அப்படின்னு. இது அடியேன்கிட்ட இருக்கக்கூடிய தவறு. ஆனா இதே ஸ்கில் நீங்க அப்படி எடுத்துக்கிட்டா, செயல்திறன் எடுத்துக்கிட்டா, நீங்க 5 மணி நேரம் கஷ்டப்படாம பேசணும். பார்த்து படிச்சோம்னாக்கா தான் உங்களுக்கு வாய் வரும். நீங்க பேச சொன்னீங்கன்னா தலைப்பில் எது வேணாலும் நீங்க பேசலாம், தலைப்பு இதுதான், இதுக்குள்ள நீங்க பேசணுமா பேசணும். பார்த்து படிக்கணுமா அவ்வளோ கஷ்டம் அடையணும். இப்ப எதை பாராட்டணும், எல்லாருக்கும் எல்லாமும் வந்துருமான்னு கேட்டா வராது. எல்லாருக்கும் எல்லாமும் வராது. ஒருத்தர் காரணம் நல்லா வரும், ஒருத்தருக்கு காரணம் நல்லாவே வராது. ஆனா அவங்களுக்கு சாம்பார் நல்லா வரும். ஒருத்தருக்கு பூ கட்ட சொன்னா அப்படியே மாலை மாதிரி செண்டா கட்டுவாங்க. சில பேர் பூ கட்ட வராது, உதுக்கு வரும். அப்ப எல்லாருக்கும் எல்லாமும் வரணுமான்னு கேட்டா எல்லாருக்கும் எல்லாமும் வரணும்ன்ற அவசியம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு திறமைகள் உண்டு. அந்த திறமையை பாராட்ட வேண்டும். இப்ப நம்ம வீட்டுல இன்னைக்கு இருக்கக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னாக்கா, பிள்ளைகள் எல்லாம் 90 மார்க் வாங்கணும்னு நினைக்கிறேன். எல்லாம் 90 மார்க் வாங்கிட்டா அப்புறம் என்ன, எல்லாம் இன்ஜினியரிங் டாக்டர் ஆயிட்டா அப்புறம் யார் தான் கல்வி மட்டும் சுமக்கிறது. நாங்க அடிக்கடி பள்ளிக்கூடத்தில் ரொம்ப நகைச்சுவையா எல்லாம் படிச்சு டாக்டர் ஆயிட்டா அப்புறம் யார் தான் கம்பவுண்டர் வேலை பார்க்கறது இல்ல. அப்ப எல்லாருக்கும் எல்லாமே வந்துருமா? இல்ல. ஒருத்தருக்கு பிசினஸ் பண்ண பிடிக்கும், ஒருத்தருக்கு கவர்மெண்ட் ஜாப் தான் பிடிக்கும், ஒருத்தருக்கு கேட்டரிங் பிடிக்கும். அவனை கொண்டு போய் நீ உட்காந்து அந்த எலும்புண்டெல்லாம் வச்சு இதெல்லாம் பண்ணி அவன் எலும்புண்டெல்லாம் வச்சு சூப் வைக்க தான் கற்றுப்பான். அவன் பற்றி அப்படிதான் போகும் இல்ல. எல்லாருமே எல்லாமே வந்துடாது. இப்ப நீங்க அடியனுக்கெல்லாம் கேட்டீங்கன்னாக்கா மேட்ச் சுத்தமா வராது. எனக்கும் மேட்சுக்கும் 7ஆம் வகுப்பு எப்படி 140 மார்க் வாங்கி 12ல பாஸ் ஆகி 70% மார்க். அதெல்லாம் பெரிய விஷயம். ஏதோ விஜயராகவன் சாருடைய தயவு அடியனுடைய மேக்ஸ் வரையா. அப்ப யோசனை பண்ணிப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட திறமைகள் உண்டு. நீங்க வெளிநாட்டுலலாம் குறிப்பா யூரோப்லலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, பையன் ஒரு 8வது படிச்ச உடனே அவனுக்குள்ள இருக்கக்கூடிய திறமை என்னன்னு பார்த்து அதை சார்ந்து அடுத்து படிப்பு சேர்ப்பான். அவனுக்கு ஃபுட்பால் பிடிக்கணும், ஃபுட்பால் படிப்பு தான் சேர்ப்பான். இல்லை அவனுக்கு ஃபுட்பால் பிடிக்காது, கேட்டரிங் பிடிக்கும், பேக்கரி ஐட்டம்ஸ் பிடிக்கணும்னாக்கா அதுக்கு சார்ந்து படிக்கிறது. நம்ம ஊர்ல மட்டும்தான் 12வது எல்லாத்தையும் படிக்கும். பிடிக்கலையோ படிக்கணும். அவனுக்கு கெமிஸ்ட்ரி வருதோ வரலையோ, டாக்டர் படிக்கணும்னா கெமிஸ்ட்ரி படிக்கணும் இல்லை. இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்றேன், அது எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல, தேவையில்லாத. இன்னொன்று, ஒரு சில படிப்பெல்லாம் நம்ம உருட்டாத படிப்புன்னு வச்சுக்கணும். இல்லையா படிக்க போற இந்த காலேஜில் போயிட்டு BA இங்கிலீஷ்னு ஒன்று உண்டு, BA தமிழ்னு ஒன்று உண்டு. யாராவது எடுத்தாங்கன்னாக்கா BA இங்கிலீஷாக எடுத்த என் வேற ஏதாவது எடுத்துருக்கலாமே நம்ம சொல்லுவோம். அந்த குழந்தைக்கு எது பிடிக்கோ அது எடுத்து படிக்கணும். நிறைய மேடையில் சொல்லியிருக்கேன், தமிழ் படிச்சிருக்கேன் அப்படின்னாக்கா அந்த தமிழால தான் இன்னைக்கு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்னுடைய வாழ்வாதாரம் நான் படித்த தமிழால் தான். தமிழ் என்னை ஒருபோதும் தாழ்த்தவில்லை, உயர்த்தி கொண்டுதான் இருக்கிறேன். நான் தமிழ் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அடியனுடைய தகப்பனார் கூட ஆமோதித்தார். என்ன சொன்ன திட்டார், ஆமோதித்தார்னு சொல்ல முடியாது. இப்போ கூட ஒரு பெரிய மனசு இருக்கும், ஐயோ பிள்ளை தமிழ் படிச்சுட்டானே, சின்ன பிள்ளை ஐடி. அதனால இது யார் யாருக்கு என்னென்ன திறமைகள் வருமோ அதை வைத்து அவர்களை பாராட்ட வேண்டும். அப்போ பாராட்டத்தக்க காரியங்களில் அனைத்திலும் சிறந்தது எதுனா செயல்திறன் மட்டுமே. அதற்கு அடுத்தபடியாக ஒருவனது உடைமைகளை அனைத்திலும் மிகவும் மதிப்புமிக்கது எது? நம்மகிட்ட நிறைய உடைமைகள் இருக்குல்ல, அது பணமா இருக்கலாம், அசையாத பொருளாக இருக்கலாம், அசையக்கூடிய சொத்துக்களாக இருக்கலாம்,
இல்லையா? பிள்ளைகளாக இருக்கலாம், அதுவும் உங்களுடைய செல்வங்கள் தானே. மனைவியாக இருக்கலாம், மனைவிக்கு கணவனாக இருக்கலாம். எனக்கு எதுவுமே தெரியாது, எல்லாம் எங்க வீட்டுக்காரர் தான். நான் இன்னைக்கு இவ்வளோலாம் செல்வாக்கா இருக்கேன்னாக்கா அது எங்க வீட்டுக்காரர் தான் காரணம். ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாடியும் ஒரு பெண், ஒரு பெண்ணுக்கு முன்னாடியும் ஆண்னு சொல்றோம் இல்லையா, அது உண்மை. அப்ப இது எல்லாவற்றிலும் சிறந்த உடைமை எது, சிறந்த சொத்து எது அப்படின்னா ஒரு பெற்ற ஞானம். அந்த ஞானம் மட்டுமே அழியாத செல்வம். செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. கேளில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல். சார் மாடுன்னு சொன்னீங்க சார், அது எரும மாடா இல்லை சாதா மாடான்னு ஒரு 6-7 வருஷத்துக்கு கொரோனா முன்னாடி. மாடுனாலே செல்வம் தான் ராஜா. மாடுனா நீ நினைக்கிற மாதிரி காலமாடோ இல்லை வருஷமாடோ எப்பமாடோ கிடையாது. மாடுனா செல்வம். இப்பதான் சார் திரும்புது. நீங்க ஏன் அடிக்கடி மாடுன்னு திட்டுறீங்க? உங்க செல்வமையும் திட்டாண்டாக்கலாம் இல்லையா? அப்ப கல்வி செல்வம், அதனால் வரக்கூடிய ஞானம். ஞானம் வேறு, கல்வி வேறு. கல்வி ஞானமா ஒரு நாளும் ஆகாது, ஒரு நாளும் ஆகாது. அந்த கல்வியின் மூலமாக நாம் பெறக்கூடிய அந்த அறிவை தான் ஞானம்னு சொல்றோம். அப்ப ஞானம் தான் உடைமைகளிலே சிறந்த செல்வம். 56வதாக லாபங்கள் அனைத்திலும் எது சிறந்தது? உங்களுக்கு நிறைய லாபங்கள் இருக்குல்ல. ஒரு தொழில் பண்றோம், பணம் வருது, லாபம் வருது இல்லையா? ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு பணம் போடுறோம், அது மூலமா வட்டி வருது, அது லாபம். இப்போ ஒரு இடத்துல நம்ம சீட்டு போடுறோம், அந்த சீட்டு மூலமா நமக்கு 10 மாசம் கழிச்சு நம்மளுக்கு ஒரு லாபம் வருது. இல்ல மாசம் ஒரு வருஷம் கழிச்சு நம்மளுக்கு போனஸ் ஒன்று தராங்க, அது லாபம். ஒரு விஷயத்துக்காக நம்ம செலவிடுறோம், அதன் மூலமாக இப்போ நம்ம ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், நமக்கு ஒரு பேர குழந்தை லாபம், நம்முடைய வீட்டுக்கு ஒரு செல்வம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய லாபங்களிலே சிறந்த லாபம் எது அப்படின்னாக்கா யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டோம் இந்த லாபம்னு சொல்லுவானா அப்படின்னு சொல்லி. நம்முடைய ஆரோக்கியம் நமக்கு சிறந்த லாபம். நம்முடைய ஆரோக்கியம் முயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம்னு சொல்றோம் இல்லையா? இது யாருமே அதை யோசிக்க மாட்டோம், யாருமே யோசிக்க மாட்டோம். நம்முடைய உடல் நலம் நல்லா இருக்கும். நீங்க குறிப்பா தமிழகத்துல இந்த எண்ணம் எல்லா பெண்களுக்குமே சொல்ல முடியாது, ஒரு சில பெண்களுக்கு அந்த எண்ணம், அது குடும்பத்தை நடத்திட்டு போற பெண்களுக்கு அவங்களுக்காக சொல்லக்கூடியது. சாப்பாடுன்னு ஒன்று இருக்குல்ல, நான் என்ன கேட்குறேன், உனக்கு வேணும்னா சாப்பிடு, அது வேண்டாம்னா வேண்டாம். பையன் வச்சுட்டான், வீட்டுக்காரர் வச்சுட்டாரு, மறுநாள் காலையில் இருந்தால் அது பாழாயிடும், குப்பை தொட்டியில் அது வேஸ்டாக போயிடும், அதனால வாயில் வழிச்சு போடாது. உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சாப்பிடு. எல்லா பெண்களுக்குமே சொல்றேன், நீயும் அந்த வீட்டில் ஒரு பிரதிநிதி தான். அவர்களுக்கு எப்படியோ அதே போல தான் நீ தியாகினா கிடையாது. இல்லை, எங்க அம்மாவை யோசிச்சு சொல்றேன், என்னுடைய மனைவியை யோசிச்சு சொல்றேன், தியாகிலாம் கிடையாது. எல்லாருக்கும் என்னமோ அதுதான் வரும். இந்த சில பேர் தான் என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் சூடானது போட்டு அவங்க மட்டும் மத்தியானத்தில் ரொம்ப சூடாக போட்டு சாப்பிடுது, என்ன இப்போ இல்லை அது பாழா போயிடும், போனால் போயிட்டு போகுது, என்னுடைய வயிறு மட்டும் நம்ம போட்டு விட்டியா? இல்லை இல்லை, இதெல்லாம் சாப்பிட்டு 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 தான் நம்ம உடம்பு கெடுக்குது. அப்போ உடல் ஆரோக்கியமா இருக்கும். உடல் சித்தி படம் வரையணும்னாக்கா முதல்ல அப்போ சுவர் இருந்தால் சித்திரம் வரைய முடியும். நல்லா இயங்கணும் அப்படின்னாக்கா முதல்ல நம்மளுக்கு ஆரோக்கியம் முக்கியம். அப்ப சிறந்த லாபம் எது அப்படின்னாக்கா உடல் ஆரோக்கியம். அனைத்து வகையிலும் மகிழ்ச்சியானது எது? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் சில நேரங்கள்லாம். அந்த மகிழ்ச்சியெல்லாம் அப்படியே வரிசைப்படுத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா மகிழ்ச்சியிலேயே சிறந்த மகிழ்ச்சி எது? இவரை மகிழ்வித்து பார்த்ததா? இல்லை, அதெல்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்றது. ஆனா எக்ஷன் கேட்ட கேள்விக்கு மிகச்சிறந்த மகிழ்ச்சியிலே எது அப்படின்னு கேட்டா மன நிறைவு. நிறைய பேர் இல்லை சுவாமி, 99 பேர் இருக்கலாம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் ஸ்கூல் டேஸ்ல படிக்கும் போது சொல்றேன், 2000 முன்னாடி இல்லை
2007க்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமைகள்ல, குறிப்பா ஞாயிற்றுக்கிழமைகள்ல 12 மணிக்கு மேல தெருவில் வாகனம் போகாது. ஏன்னா நீங்கள்லாம் கொஞ்சம் ஏஜ் பசங்க, உங்களுக்கு தெரியும். ஞாயிற்றுக்கிழமைகள்ல தெருவில் வாகனமே போகாது, வண்டி வாகனமே போகாது. அந்த ஞாயிற்றுக்கிழமை 6 நாள் எங்களுக்கு அந்த தெருவு தான் பிளே கிரவுண்ட். தெருவில் கிரிக்கெட் வாகனமே போகாது, சைக்கிள் ஓடும், எந்த டூ வீலரும் வராது, எந்த ஆட்டோ ரிக்ஷாவும் வராது. ஏன் அப்படின்னாக்கா எல்லாருக்கும் கூட்டி கடாசிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் எல்லாரும் வீட்டில் இருக்கும், எங்கேயும் போக மாட்டாங்க. கூட பார்க்கலாம், 6 நாள் வேலைக்கு ஒரு நாள் நிம்மதியாக இல்லை. இன்னைக்கு அப்படியே தலைவீழ மாறி போச்சு. ஞாயிற்றுக்கிழமையும் அதே மாதிரி இருக்கிற ஊரு இல்லை. ஏதாவது கல்யாணமா காது குத்தா ஞாயிற்றுக்கிழமையா பார்த்து போய் அப்பதாப்பா நான் வருவேன். இப்பெல்லாம் எப்படி முகூர்த்தம் குறிக்கிறோம் அப்படின்னாக்கா முதல்ல சத்திரம் இருக்கணும். கொஞ்சம் பெரிய லெவல்ல வைக்கிறதா இருந்தா சத்திரம் முதல், ஏன்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அது சஃபிஷியண்டா இருக்கணும். அதுக்கு அடுத்தபடியா அது ஞாயிற்றுக்கிழமையா இருக்கணும். சனி ஞாயிறா இருக்கணும், ஞாயிறு திங்களா இருக்கும். முகூர்த்தத்துக்கு வரானோ இல்லையே தெரியாது. ரிசப்ஷன் போகும். நீங்க இந்த ஞாயிற்றுக்கிழமெல்லாம் கொஞ்சம் பெரிய ரோட்லாம் போய் பாருங்களேன், ஏண்டாப்பா வெளியே போறோமோன்னு எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை தான் கிளம்பி போகும். முன்னெல்லாம் அப்படி கிடையாது. அப்ப அந்த மன நிறைவு நடந்து போறவனுக்கு சைக்கிள் மேல ஆசை, சைக்கிளில் போனவனுக்கு டூ வீலர் வாங்கணும்னு ஆசை, டூ வீலர் வாங்கணும்னு பெரிய பைக் வாங்கணும்னு ஆசை, பெரிய பைக் வாங்கிட்டோம் அப்படின்னாக்கா காரு வாங்கணும்னு ஆசை, காரு வாங்கின தொத்தி தொத்தி சொல்லிய பீச்சில் வாக்கிங் தான். அப்புறம் என்ன இருக்கு? வீடே இல்லாதவனுக்கு வீடு வாங்கணும்னு ஆசை, ஒரு வீடு வாங்கணும்னா இவனுக்கு 2 பிள்ளை இருக்கானே 2 வீடு வாங்கணும்னு ஆசை, அதுக்குள்ள கல்யாணம் பண்ணி பேர பிள்ளை பிறந்தோம், ஐயோ பேரனுக்கு ஒரு வீடு வாங்குறேன்னு ஆசை. அடிக்கடிக்கு சொல்ற விஷயம், சொத்தை சேர்த்து வைக்காத, அடுத்த தலைமுறைக்கு சொத்தை சேர்த்து வைக்காத, நீ சம்பாதிச்ச நீ இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா அனுபவி, விட்டுட்டு போன்னு சொல்லல. அவனுக்காக நீ சேர்த்து வைக்காது, இது உனக்குடா இது உனக்குடான்னு சொல்லி சேர்த்து வைக்காது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த சொத்தை இந்த வீட்டை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கினேன்றதை அவனுக்கு சொல்லு. இவ்வளவு கஷ்டப்பட்டாதான்டா ராஜா இவ்வளவு பெரிய வீடு வரும், நீயும் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி வீடு வரும். அவனை வீடு வாங்க வைக்கிறதுக்கு நம்ம தூண்டுகோலா இருக்கனே தவிர அந்த வீட்டை காப்பாற்றி வைக்கிறதுக்கு தூண்டுகோலா இருக்கக்கூடாது. அது நிலைக்க சொல்லுவாங்க, குன்றளவு சொத்தே இருந்தாலும் குண்டி தின்னம்னாக்கா கரைஞ்சிடும். நிறைய குடும்பங்கள் அடியனுடைய அனுபவத்தில் பார்த்தாங்க, அடியன் அனுபவத்திலே பார்த்தாங்க. இல்லை என் தாத்தா சம்பாதிச்சு சொத்து, எங்கள் அப்பா கொஞ்சம் சாப்பிட்டாரு, இப்போ நான் கொஞ்சம் சாப்பிட்றேன், அடுத்த பிள்ளை வரும்போது ரோட்டில் தான் வைப்போம் இல்லையா? அப்ப அந்த மன நிறைவு எப்பொழுது வரும் அப்படின்னாக்கா போதும் அப்படின்ற இடத்துல அந்த மன நிறைவு வரும். எனக்கு இது போதும்பா, அது விளையாட்டா சொல்லுவாங்க. போதுன்றதை எங்க சொல்லுவோம்னா சாப்பாட்டுல சொல்லுவோம். அது போதும், அந்த போதுன்ற அந்த சாப்பாட்டுல சொல்ற மன நிறைவு கூட ஃப்ரிட்ஜி வந்தோடனே இல்லை. இப்பெல்லாம் ராபிட்ஸ் ஒருத்தன் வருவான், இதெல்லாம் தெரியுமான்னு தெரியல, நல்லா படத்துல பார்த்துருக்கேன். பாலச்சந்தருடைய படம் அரங்கேற்றம் ஒரு படம், அந்த ராபிட்சனே கேட்பான். அந்த ராபிட்சன் கேட்கறவன் சொல்லியே கேட்பான், அம்மா ராபிட்சமா, இந்த டோன்லயே கேட்பான். நல்லா கேட்கறியப்பான்றீங்களா, சொல்லியே கேட்பான், அம்மா ராபிட்சமா. அவன் டைமிங்கே என்னன்னா 9 to 11 முடிஞ்சிடும். 2 மணி நேரம் தான் இந்த ஒர்க் அவனுக்கு. வருவான், கேட்பான், சாப்பிட்டு போயிடும். எதனால அவன் அப்படி கேட்கறான்னா, அப்பெல்லாம் ஃப்ரிட்ஜ் இல்லாத காலம், நம்ம சாப்பிட்டு மிச்சம் மீறி இருந்ததுன்னா கொடுத்துடும். இப்போ இந்த மாதிரி காரப்பழம் பாருங்க, எனக்கு டிஃபனுக்கு ருசிக்கலாம், ரசமா 2 நாள் கொடுத்துட்டோம், சூடு பண்ணி சாப்பிட்டா எனக்கு டேஸ்டாக இருக்கும். அதெல்லாம் யார் கண்டுபிடிச்சாலும் தெரியும் இல்லை, அது 10, அது தோஷம், அது சாஸ்திரத்தில் அது சாப்பிடவே கூடாது. அதனால தான் புழுங்கல் அரிசியை விட பச்சை அரிசியை சாப்பிட்றோம். புழுங்கல் அரிசி ஆல்ரெடி வெந்துருது. சுவாமிக்கு ஏன் பச்சரிசியா சாப்பிட்றோம், நெய்வேதிக்கெல்லாம் ஏன் பச்சரிசி போடுறோம்னாக்கா, புழுங்கரிசி ஏன் பண்ண மாட்டோம் அப்படின்னாக்கா காரணம் இதுதான். அது ஆல்ரெடி வெந்துருது. வெந்த பொருள் திருப்பி வேக வைக்கக்கூடாது, அது 10. அப்போ இவ்வளோ கணக்கு உண்டு. அப்போ அந்த மன நிறைவு எல்லாருக்கும் வரும், எல்லா இடத்துலையும் வரும். சாப்பாட்டுல மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்தையும் வரும். எனக்கு போதும், எனக்கு இது போதும், அவ்வளோதான். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா 10 வருஷம்
கழிச்சு பீரோவில் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு இடம் எங்கேயோ ஒரு முறையில் ஒரு வீட்டு மனுஷன் இல்லை. அந்த அம்மா தான் ஃபுல்லாக எல்லா கலர்லையும் புடவை இருக்கும், எல்லா கலர்லையும் புடவை இருக்கும். அதிகபட்சமாக எத்தனை கலருங்க இருக்கும்? அதிகபட்சமாக நான் கேட்குறேன் ஒரு 100 கலர் இருக்குமா? அதுதான் மறுபடியும் 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 எடுக்கும். ஆனால் இந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்க, என்கிட்ட இல்லாத கலர்ல எடுக்கணும், கிடையவே கிடையாது. இந்த மன நிறைவே வராது, எனக்கு இது போதும் நம்ம வராது, அது வரணும் இல்லையா? அதுக்கு அடுத்தபடியாக உலகத்தின் உயர்ந்த கடமை அறம் எது? உலகத்திலேயே சிறந்த அறம் எது, தர்மம் எது அப்படின்னாக்கா பிறருக்கு ஊறு இழைக்காமல் இருப்பது சிறந்த அறம். மற்றவனுக்கு துன்பம் தராம இருந்தாலே அதே பெரிய நீ அறம் தனியாக செய்ய வேண்டாம். 32 தர்மங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்குல்ல, அதெல்லாம் வேண்டாம். நீ செய்யாம கூட, அதாவது நம்மளுடைய தர்மம் கேட்டீங்கன்னாக்கா 50% அறம் செய்ய வேண்டும், 50 மார்க் உங்களுக்கு கிடைச்சிடும். நீதி இருக்கக்கூடிய 50 மார்க் எப்படின்னாக்கா நீ கெட்டதை செய்யாம இருந்தாலே 50 மார்க் கிடைச்சிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ தர்மம் செய்யறியோ இல்லையோ, நீ எதுவுமே செய்யாம இருந்தாலே அந்த அறம் கிடைச்சிடும். எனக்கு இந்த இடத்த சொல்லும் போது எனக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான் ஞாபகம். 5 ஸ்டார் நினைக்கிறேன். ஒரு பாட்டி அம்மா உட்காந்து அந்த அம்மாவுடைய குச்சி அப்படி கீழே விழுந்து, அப்ப அந்த பையன் அப்படிதான் போவான். நீங்க பார்த்துருக்கீங்க, அந்த பையன் அப்படிதான் போவான். தம்பி அந்த குச்சியை எடுப்பான், அவன் என்ன பண்ணுவான், அந்த 5 ஸ்டார் அப்படி பிரிப்பான், அந்த 5 ஸ்டாரை சாப்பிடுவான், அந்த ருசியில மெய் மறந்து நிற்பான். எப்படி மெய் மறந்து நிற்பான். இந்த பாட்டியம்மா கேட்டதை அவன் காதுல கேட்கல. இந்த பாட்டியம்மா பார்ப்போம், இவன் எழுந்து எடுத்து கொடுக்குற மாதிரியே தெரியலன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், அந்த பாட்டியம்மாவே எழுந்த சேர்ந்து எழுந்து போய் அந்த குச்சி எடுக்கும், மேல வந்து ஒன்று வந்து விடும். அந்த சேர்ல அந்த பாட்டியம்மா உட்காந்துருக்குதுல அது மேல வந்து விடும். விழுந்த உடனே எங்க பாட்டியம்மா சொல்லுவோம், பரவாயில்ல பாட்டி எதுவுமே செய்யல, அவன் ஒரு வேலை எடுத்து கொடுத்துருந்தான். பாட்டியம்மா பரவாயில்ல போயிட்டு இந்த உண்மை. அதுல எவ்வளவு அது ஏதோ ஒரு கம்பெனிக்காக எடுத்த ஆடு நமக்கு எங்க அது பயன்படுது பாருங்க. அறத்தை நாம் செய்வதை காட்டிலும் அறம் அல்லாததை செய்யாமல் இருப்பது நல்லது. இன்னைக்கு எது அறம் எது அறம் அல்ல அப்படின்றது தெரிய மாட்டாங்க. அறம் கூட தெரிஞ்சிருது, அறம் இல்லாததை எல்லாம் நாம் அறமாகவே பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு பட்டிமன்றம், ராவணன் நல்லவனா கேட்டாங்க. ராவணன் எப்படி நல்லவனா வருவான்? நீங்க ஒரு படம் முழுக்க பாருங்க, ஒரு படம் முழுக்க பார்த்து கால்சியம் இருக்கு, என்னென்ன விட்டமின் இருக்கோ எல்லாம் இருக்கு. அந்த பால் குடிச்சா உடம்புக்கு நல்லது. அது போலதான் ராவணன் மிகப்பெரிய சிவபக்தன், மிகப்பெரிய இசைக்குரியன். அதனால அவனை வீணை கூடியவன்னு சொல்றோம் இல்லையா? அவனை மாதிரி ஒரு மகா வீரன் இந்த உலகத்துல கிடையாது. தசக்ரீவன்னு பேர் அவன். சாதாரணமா மலையை அசைக்க முடியுமா? எப்பேற்பட்ட மலை, கைலாய பர்வதத்தை அசைத்து தன்னுடைய தோல் மேல தூக்கி நிறுத்தியவன். யோசனை முடியுமா? எப்பேற்பட்ட வீரன், அவ்வளவு பலசாலி. அது போலதான் அந்த ஒரு குடம் பால், அதுல பிறன்மனை நோக்கக்கூடாது அப்படின்றது ஒரு துளி நஞ்சாக விழுந்தது. அடுத்தவன் முன்னாடி ஏறிட்டு பார்க்கக்கூடாது. எவ்வளவு பெரிய அறம்! யார் சொன்னா என்ன, சூழ்பனக சொன்னா என்ன, இல்ல அமைச்சர் சொன்னா என்ன, யார் சொன்னா என்ன, உனக்கு தெரிய வேண்டாம். அந்த ஒரே ஒரு அதர்மத்தை மட்டும் அவன் செய்யாமல் இருந்திருந்தால் அவன் நல்லவன். அது செஞ்சுட்டேன், அது புரிய விஷம் விழுந்துச்சு. அப்ப அந்த பால் முழுக்க விஷம் தான். அப்புறம் என்ன, அவன் நல்லவனா கேட்டவனா? இப்ப இந்த பால் குடம் வந்து விஷமா பாலான்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? விஷம் தான் சொல்லுவோம். அப்போ தர்மத்தை செய்வதை காட்டிலும் அறம் அல்லாததை செய்யாமல் இருப்பதே சிறந்த அறம். அதுக்கடுத்து எப்பொழுது பலனை கொடுக்கும் அறம் எது? எப்போதும் பலனை கொடுக்கக்கூடிய அறம் எது? இது ஒன்று செஞ்சோம்னா இது நமக்கு பலன் வரும்னு சொல்றாங்க. இப்ப 3 வேதங்களும் எதை சொல்கிறதோ அது பலனை கொடுக்கும். வேதம் என்ன சொல்லும்? நல்லது செய்யும் சொல்லும். அதை மட்டும் செய்தாலே நாம் அதற்கு உண்டான பலனை அனுபவிக்கலாம். அதாவது இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தர்ம காரியங்கள் நிறைய செய்வாங்க, அதுல இருந்து பலன் வந்து ஏதோ வந்தா வந்து வரானா போதுமா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு போயிடுவாங்க.
இன்னைக்கு காலகட்டத்துல எப்படின்னா பலனுக்காகவே தர்மத்தை செய்கிறான், பலனுக்காக மட்டுமே தர்மத்தை செய்து கொண்டிருக்கிறான். ஒரு கோவில்ல போய் விளக்கு ஏற்றணுன்றது தர்மம். இந்த கோவிலுக்கு போறீங்க விளக்கு ஏற்றணும் அப்படின்றது தர்மம். ஏன் அப்படின்னாக்கா அந்த நாள்ல மின் விளக்குகள் கிடையாது. அதனால நீங்க கொடுத்த அந்த விளக்குல யாராவது அந்த விளக்கினுடைய தீப வெளிச்சத்துல சுவாமியை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க பார்த்ததுடைய பலன் இந்த விளக்கை ஏற்றுறதுனால உங்களுக்கு கிடைக்கும். திருப்பியும் சொல்றேன், ஒரு தீபம் கோவில்ல போய் ஏத்துறோம், மின் விளக்கு இல்லாத காலங்கள் அந்த தீப வெளிச்சத்துல யாரோ ஒருவர், நீங்க கிடையாது, யாரோ ஒருவர் வந்து இந்த தீப வெளிச்சத்தின் மூலமாக இறைவனுடைய திருவுருவத்தை பார்த்தால் அதன் பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதன் பலன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க என்ன பண்றோம்? 6 விளக்கு ஏற்று, 10 விளக்கு ஏற்று, 11 விளக்கு ஏற்று, அது 11 வாரம் ஏற்று. அது நெய்யா மெழுகா, அது என்னது, அது என்னதானா? நான் அடிக்கடி சொல்லுவேன், தயவு செய்து அதுக்கு என்ன பண்ணு, 50 கிராம் நல்லெண்ணெய் வாங்கி கொண்டு உள்ள கூட்டு, இல்ல 50 கிராம் நெய் வாங்கி கொண்டு உள்ள கூட்டு, கிலோ கணக்கில் வாங்கி சொல்லுவேன், கொஞ்சம் உள்ள ஊட்டிருங்க மனஸ்தானத்தில் ஊட்டி. அந்த விளக்கு எப்படி அங்கே ஒரு விளக்கு எரியும்ல, அது பூங்கா விளக்குன்னு அங்கே ஒரு விளக்கு எரிச்சுட்டே இருக்கும், அந்த விளக்கு ஊட்டி. நீ எங்கேயோ இருக்க தெய்வத்துக்கு எங்கேயோ ஒரு மாடத்தில் ஏற்றி இப்படி அவருக்கு 3 சுற்றி சுற்றி அங்கே வைக்கிறதுக்கு அந்த தவிடெல்லாம் தீ குடிச்சு அண்ணாமலையார் தீபம் மாதிரி எரிய, இதில் இன்னொருத்தவங்க வந்து அங்கே விளக்கு ஏற்றி அந்த கையில் அவங்களுக்கு சுட்டுக்க, அது பாவம், மகா பாவம். அப்ப வேதங்கள் நமக்கு என்ன சொல்லியிருக்கோ அதன்படி நாம் நடந்தால் நமக்கு பலன் கிடைக்கும். அவ்வளவுதான். அடக்கப்பட்டால் வருத்தத்திற்கு வழி வகுக்காதது எது அடங்கினால் நம்மளுடைய மனம் வருத்தம் அடையாது அப்படின்னா, மனம் அடங்கினால் எந்த விதமான வருத்தமும் கிடையாது. மனம் அடங்க வேண்டும், மனம் அடங்க மாட்டேங்குது இல்ல. மனம் அடங்கிட்டா அப்புறம் என்ன இருக்கு? சுகர் டாக்டரை போய் பார்க்கிறோம், நான் வந்து சுகர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றோம், கேட்டுட்ட மனசு இல்லையே, கேட்க மாட்டேன். 1/2 சக்கரை போட்டுருவோம், நாட்டு சக்கரை போடுங்க, நாட்டு சக்கரை சுகர் ஏறாதுன்னு சொல்றாங்க. அதை விட வெள்ளைக்கார சுகர் ஃப்ரீன்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம், அதை போட்டுக்கலாம். சுகர் ஃப்ரீ போட்டால் சுகர் ஏறாது. சுகர் சாப்பிட்றதே முதல்ல தப்பு. அதுலேயே நிறைய ரசாயனங்கள் இருக்கு. ஏன் ஆதி காலத்துலலாம் வெல்லம் போடுவாங்க, அவ்வளோதான், வெல்லம் தான் போட்டு குடிச்சிருக்காங்க. இப்போதான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த சக்கரை, இந்த வெள்ளை சக்கரை அப்படின்னு ஒன்று வருது. அதை இப்போதான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் கஷ்டமான ஒரு டாஸ்க். இந்த 1.5 மணி நேரம் பேசுறது டாஸ்கே கிடையாது. ஆமா, ரொம்ப கஷ்டம். இங்க இப்ப மனமானது அடங்க வேண்டும், மனம் சுருங்க வேண்டும், மனத்தை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். சொல்லுவாங்க இல்லையா, மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். மனம் நல்லா இருக்கும். மனசு வந்து ஒரு குவளை கூட நம்ம என்ன பண்ணுவோம், தேவையில்லாத விஷயங்கள்லாம் அது உள்ள போட்டு 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 அடக்கி அதை குப்பை தொட்டியே ஆகிடுச்சு. அதை ஃப்ரீயாகவே விட மாட்டோம், கண்டதையும் யோசிக்கணும். நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த வருஷம் என்ன நடக்கும், அடுத்த மாதம் என்ன நடக்கும், யோசிச்சு என்ன பண்ணி நம்ம நினைக்கிறதுலாம் நடந்துருமா, இல்லை நம்ம நடக்கணும்னு நினைக்கிறது தான் நடந்துருமா? நடக்காது இல்ல. அவர் என்ன முடிவு பண்றாரோ அதான் நடக்கும். அதுல இருந்து ஒரு இந்திய அளவு கூட மாறாது. அப்ப மனம் அடங்க வேண்டும். கூட்டணியை உடைக்காதவர்கள் யார்? எந்த கட்சியும் தெரியல. இல்ல, கூட்டணியை உடைக்காதவர்கள் யார் அப்படின்னாக்கா இந்த கூட்டணி அப்படின்றது நண்பர்கள் வச்சுக்கலாம் இல்லையா? நல்லோருடன் இருக்கக்கூடிய கூட்டணி எப்பொழுதும் உடையாமல் இருக்க வேண்டும். நல்லாரை காண்பதும் நன்றி, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றி அப்படின்னு அவையார் சொல்லியிருக்காரு. நல்லாரோடு இருக்க வேண்டும், அவர்கள் சொல்லுவதை நாம் கேட்க வேண்டும். அப்படி நல்லவர்களோடு இருக்கக்கூடிய நட்பு எப்பொழுதும் நமக்கு நன்மை தானே தவிர ஒருபோதும் தீமை கிடையாது. எது துறக்கப்படுவதால் ஒருவன் மற்றவர்களால் ஏற்கப்படுகின்றான். எதை துறக்க வேண்டும்? நம்ம கிட்ட இருக்கக்கூடியது எதை நம்ம துறந்தா எல்லோரும் நம்ம ஏற்றுக்கொள்வார்கள். கர்வத்தை துறப்பதால் அது அவனை மற்றவர்களுடன் ஏற்புடையதாக மாற்றுகிறது.
நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கர்வம், நான் அப்படின்ற அந்த கர்வம் இருக்குல்ல, அதை விட்டு ரொம்ப கஷ்டம். யார் பண்ணது எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் போது தட்டி வேற சொல்லு, எல்லாம் நான் பார்க்கிறேன், எல்லாம் அப்பா பார்க்கிறேன், எல்லாம் அம்மா பார்க்கிறேன், ஒன்றும் பார்க்க நம்ம கையால ஒண்ணுமே கிடையாது. அப்ப நான் அப்படின்ற கர்வத்தை விட வேண்டும். எது துறக்கப்பட்டால் வருத்தத்திற்கு வழி வகுக்காது. எதை நாம் துறந்தால் வருத்தம் அடையாமல் இருக்கலாம். இதுவா இருக்கும்னு நினைக்கிறேன். கோபத்தை துறந்தால் நாம் வருத்தத்திற்கு வழிவகுக்காமல் வாழலாம். கோபம் இருக்கக்கூடாது. ரொம்ப கஷ்டம் சொல்லலாம். என்ன பண்ணாலும் கோபம் வராம எப்படி இருக்கு? என்ன ஜடப்பொருளா? கோபமே படாம இருக்கிறது என்ன ஜடப்பொருளா? இல்லையா? கோபம் என்ன வருது? கோபம் வந்தா என்ன ஆகும் அப்படின்னாக்கா சிம்பிளா சொல்லுங்க. கோபம் வந்தா முதல்ல என்ன ஆகும் அப்படின்னாக்கா வார்த்தைகள் தடிக்கும். வார்த்தைகள் தடிக்கும் பொழுது ஒரு வார்த்தை பேசி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த வார்த்தை வந்து நாக்கில் நின்றுடும். வேகமா வரும் வார்த்தை. கோபப்படும் போது பார்த்துட்டு சண்டைலாம் வரும்போது கோபம் வரும்போது சண்டை வார்த்தை வேகமா வரும். அப்படி வார்த்தைகள் வேகமாக வரும்பொழுது நம்முடைய மூச்சு வேகமாக வரும். மூச்சு வேகமாக வந்தால் நம்முடைய ஆயுள் வேகமாக முடியும். கோபப்பட்டா வார்த்தை தடிக்கும். வார்த்தை தடித்தால் அடுத்த வார்த்தை அவசர அவசரமாக வரும். அந்த அவசரகதியில் வரக்கூடிய வார்த்தைகள் மிகவும் வேகமாக வருவதால் நம்முடைய மூச்சு இயல்பு தன்மையை விட வேகமாக வரும். மூச்சு வேகமா போய் வேகமா உள்ள. அப்ப அது நம்முடைய ஆயுளை குறைக்கும். ஆதலால் கோபப்படக்கூடாது. எது துறக்கப்படுவதால் ஒருவன் மகிழ்ச்சி அடைகிறான். எதை துறந்தால் ஒருத்தன் மகிழ்ச்சி அடையலாம். எதை துறந்தால் ஒருத்தன் பலமானவனாக ஆகிறான், கோபத்தை சொல்லிடலாம். எதை துறந்தால் ஒருவன் மகிழ்ச்சி அடைகிறான் அப்படின்னா பேராசையை துறந்தால் ஒருவன் மகிழ்ச்சியாக வாழலாம். பேராசை. புத்தர் கூட வந்து ஆசையை துறக்க வேண்டும், ஆசையை துறக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையை வளர்த்து கொண்டிருந்தார் அப்படின்னு புத்தகத்தில் அடிப்படைச்சு. எல்லாம் துறந்தவர்கள் கூட ஏதோ ஒன்று மீது பற்றி வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார். உதாரணமாக படித்தடிகள் எல்லாத்தையும் துறந்தார்கள், எல்லாவற்றையும் துறந்தார். இப்ப சுவாமியா பார்த்து எண்ணிக்கை போறாரோ அன்னைக்கு போக வேண்டியதானே. எதுக்கு மோட்சம் வேணும் மோட்சம் வேணும் ஒவ்வொரு நகரமாக வந்தார். அப்ப அது மேல ஆசை உண்டு. அந்த முக்தி நிலையை நாம் பெற வேண்டும் என்பதன் மீது ஆசை உண்டு. ரொம்ப அழகான வரலாறு பட்டினத்தடிகளுடைய வரலாறு, உதயனுடைய அம்சம் சுவாமியார். அப்ப பேராசையை துறந்தால் நாம் மகிழ்ச்சியாக வாழலாம். ஒருவன் அந்தணர்களுக்கு எதற்காக தானம் அளிக்க வேண்டும்? யாருக்காவது இப்ப தானம் கொடுக்கணும், அந்தணர்களுக்கு தானம் கொடுக்கணும், ஏன் கொடுக்கணும் அப்படின்னாக்கா அற தகுதிக்காக அந்தணர்களுக்கு தானம் கொடுக்க வேண்டும். அறம் கருதி தானம் கொடுக்க அந்தனமே கிடையாது. மனிதருக்கு மனிதனே தானம் கொடுத்தா கூட அறத்திற்காக கொடுக்க வேண்டும். நமக்கு சொல்லப்பட்ட அறம் தானம் கொடுக்கணும் அப்படின்னு இல்லையா? நீ தானம் கொடுக்கறதுனால நமக்கு பலன் வரும் அப்படின்னு கொடுக்க கூடாது. நீங்க எல்லாம் இன்னைக்கு அதுதான் மாறி போச்சுன்னு சொன்னேன். எந்த காரியம் செய்தாலும் நம்ம என்ன பண்றோம்னாக்கா ஏதோ ஒரு பலனை கருதி செய்யும். பலனை கருதாமல் செய்ய வேண்டும் என்பதுதான் சனாதன தர்மம் நமக்கு சொல்லி தருது. ஒருபோதும் பலனை எதிர்பார்க்காது, கடமையை மட்டும் செய்யும். உன்னுடைய கடமை கொடுக்கணும், கொடுத்துட்டு போ, அவ்வளவுதான். நீ எதுக்கு அதை வந்து இதை கொடுத்தா எனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு நினைக்காது. நாடக கலைஞர்களுக்கும் ஆடல் கலைஞர்களுக்கும் எதற்காக தானம் கொடுக்க வேண்டும்? நல்லா கவனி, தனித்தனியா சொல்றாரு. நாடக கலைஞர்களுக்கும் ஆடல் கலைஞர்களுக்கும் எதற்காக நீ தானம் கொடுக்க வேண்டும்? புகழுக்காக கொடுக்க வேண்டும். மேடையில் நீ கூட ஆடிட்டு இருக்கான், அவனுக்கு போய் ஒரு 10 ரூபாய் சம்பாவனை கொடுக்கறதுனாக்கா கீழே இருக்கிற 100 பேர் உன்னை பாராட்டும். ஆஹா எவ்வளோ பெரிய 10 ரூபாய் கொடுக்குறான். புகழ்
நீ தானம் தருகிறாய் அந்த இடத்துல. பணியாட்களுக்கு எதற்காக கொடுக்க வேண்டும்? தானம் கொடுக்கணும். கிட்ட நம்மளுக்கு கீழே வேலை பார்க்கறாங்க, அவங்களுக்கு ஏன் நம்ம வந்து தானம் கொடுக்கணும்? நான் இந்த மாசம் ஒரு 6000 ரூபாய் சம்பளமாமா, சரிம்மா பொங்கல்லாம் வருது, வருஷப்பிறப்பெல்லாம் வருது, இந்தாடாமா 7000 ரூபாய் வச்சு கொடுக்கும். அந்த அம்மா என்ன நினைக்கும்? ஆஹா, முதலாளி எவ்வளோ நல்ல மனசு இல்ல, அது மட்டுமா நினைக்கும்? இல்ல, சாகிற வரைக்கும் இந்த மனுஷனுக்கு தான் வேலை பார்க்கும். விசுவாசம் இல்லையா? அத சொல்றாங்க. பணியாட்களுக்கு ஏன் தானம் கொடுக்க வேண்டும்? பணியாட்களை அவர்கள் தங்களை தாங்கிக் கொள்வதற்காக தானம் கொடுக்கிறார்கள். நம்ம தாங்கி பிடிச்சுக்கிறாங்க, அதுக்காக நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். அது நம்ம பேரு தான் வச்சிருக்கோம், விசுவாசம் என்னென்னமோ சம்திங் 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 அப்படின்னு சொல்லிட்டு. சரி, மன்னனுக்கு ஏன் தானம் கொடுக்க வேண்டும்? மன்னனுக்கு எப்படி தானம் கொடுக்கணும்? வரி மூலமா கொடுக்கணும். டாக்ஸ் கட்டுறோம்ல, அந்த நாள்ல இருந்து வரி வசூல் பண்றதெல்லாம் இவ்வளவு சம்பாதிச்சா இவ்வளவு வரி கட்டணும். ஒரு காலத்துலலாம் வந்து ராஜா காலத்துல அதை இன்னைக்கு வரைக்கும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அரசாங்கம் எப்படி நடக்கும் இல்லையா? அரசு நடக்கணும்ல, அரசு காரியங்கள்லாம் நடக்கணும். எப்படி நடக்கும்? அப்ப நம்ம கொடுத்தாதான் அரசு காரியங்கள் நடக்கும். நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, அப்ப அரசு இயங்காது. அரசு இயங்கவில்லை என்றால் ஒரு நாடு இயங்காது. அப்போ மன்னனுக்கு ஏன் தானம் கொடுக்க வேண்டும் அப்படின்னாக்கா, ஏன் தானம் கொடுக்குறோம்னாக்கா, அச்சத்தில் இருந்து நிவாரணம் பெற ஒருவன் மன்னருக்கு தானம் அளிக்க வேண்டும். பயத்தில் இருந்து நாம் வெளியே வருவதற்கு எப்படி? அது பயத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன? நீங்க தானம் கொடுக்கலன்னா என்ன நடக்கும்? இன்னைக்கு காலகட்டத்தில் வச்சு போனீங்க, தானம் கொடுக்கலன்னா என்ன நடக்கும்? இன்னைக்கு எப்படி நம்ம தானம் கொடுக்கணும்? ஜிஎஸ்டின்ற பேர்ல நம்ம தானம் தரோம் இல்லையா? அதுதானே வரி வசூல் பண்றது. தானம் அப்படிதானே கொடுக்கும். ஜிஎஸ்டி கட்டணம் என்ன நடக்கும்? ஐடியோ இல்ல ஐடியா ஏதோ ஒன்று வந்து, ஐயா சாமி நீ இவ்வளவு சம்பாதிச்சிருக்க, நீ இதெல்லாம் கட்டல, எல்லாத்துக்கும் கணக்கு சொல்லுவோம். அது என்ன பண்ணலாம்? நம்ம வர்றதுக்கு முன்னாடி, ஐயா சாமி நான் இவ்வளவு சம்பாதிச்சேன், நான் இவ்வளவு உனக்கு கொடுத்துட்றேன், இதை தனியா உனக்கே தெரியாம தனியா இவ்வளவு நோட் புக் போட்டு நான் எழுதி வச்சிருக்கேன், நான் சொல்ல மாட்டேன். அது தனி இல்ல. நீங்க வியாபாரம் கேட்டு பாருங்க, தெரியல எந்த நோட் புக் வச்சிருப்பாங்க, அதான் வெளியே சொல்லிட்டா வெளியே போக முடியாது. நான் கேட்குது போல, நிறைய பேர் அதை கேட்குறாங்க, நீங்க இது பேசுனீங்க இதை பேசுனீங்க அப்படின்னு. 2 நோட் புக் வச்சிருக்காங்க இல்லையா? ஒன்று அரசாங்கத்துக்கு, ஒன்று அவங்க சாங்கத்துக்கு. அப்போ அச்சத்திலிருந்து நிவாரணம் பெறுவதற்காக மன்னனுக்கு தானம் அளிக்க வேண்டும். சரி, உலகத்தை மூடி இருப்பது எது? 70வது கேள்வி. உலகத்தை மூடி இருப்பது எது? யோசி. உலகத்தை எப்படி மூட முடியும்? மூடி எது? வானமா? இல்ல. வானமே மூடின்னு சொல்லலாமா? கிடையாது. சரி, கடல் சொல்லலாமா? ஏன்னா கடல் வந்து பறந்து விரிந்து இருக்கு இல்லையா? கடலை சொல்லலாமா? இல்ல, முடியாது. அப்ப நிலப்பரப்பை சொல்லலாமா? முடியாது. அப்ப இந்த உலகம் எதனால் மூடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு கேட்டா, இந்த உலகம் இருளால் மூடிக்கொண்டிருக்கிறது. இருளால் மூடிக்கொண்டிருக்கிறது. இருள் மட்டும் அகன்று விட்டால் உலகம் இயங்க ஆரம்பிச்சு. அப்படிதான் இருந்தது இந்த உலகம். இந்த பாரத பூமி அப்படிதான் இருந்தது. நீங்க 6 மணிக்கு மேல வேலைக்கு போக மாட்டோம் இல்லையா? அதிகபட்சமா 6 மணிக்கு மேல வேலைக்கு போக மாட்டோம். வீட்டுக்கு வருவோம், சாப்பிடுவோம், படுத்து தூக்கிடுவோம். மறுநாள் காலையில் வெளிச்சம் வந்ததுக்கிட்ட வேலைக்கே போக ஆரம்பிச்சோம். என்னைக்கு இந்த பழா போன லைட்டு வந்ததோ அன்னைக்கு கொஞ்சம் கெடுச்சு. அதுக்கப்புறமா இந்த ஐடின்னு என்னைக்கு உள்ள வந்ததோ, கம்ப்யூட்டர் படிச்சோம்னா என்னைக்கு வந்து சென்னைக்குள்ள வந்தாலும் அன்னைக்கு சென்னை மொத்தம் முழுக்க கெடுச்சு. ஏன்னா நம்ம அமெரிக்காக்காக வேலை பார்த்தோம், இவன் பகல்ல வேலை பார்த்தோம்னா அவன் தூங்கிடுவான். அதனால என்ன பண்றான், அவன் கிளைண்ட்டுக்காக அவனுக்கு ராத்திரி, அவனுக்கு பகல் இது, அதனால இவன் ராத்திரி முழுக்க உட்காந்து வேலை பார்ப்பான். இருள் சூழ்ந்து இருக்கும் பொழுது உலகம் இயங்கக்கூடாது. நீங்க நல்ல டாக்டர் கிட்ட கேட்டு பாருங்க. டாக்டர் சொல்ற விஷயமே தான். நம்முடைய உள் உறுப்புகளுக்கெல்லாம் ஒரு சில கால அவகாசங்கள் நம்ம கொடுக்கணும். இரவு நேரங்களிலே விழிக்காமல் தூங்க வேண்டும். அப்படி தூங்கினால் மட்டும்தான் உள் உறுப்புகள் எல்லாம் இயங்கும். அது டைம் வச்சிருக்கோம். கல்லீரலுக்கு இத்தனை மணி நேரம், குடலுக்கு இத்தனை மணி நேரம், உங்களுடைய கிட்னி கிட்டப்பை இவ்வளவு நேரம் வேலை செய்யணும் அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம ரெஸ்ட் கொடுத்து தூங்க வைக்கணும். நம்ம என்ன பண்றோம், அது தூங்குற நேரத்துல உள்ள உள்ளூருக்கு தூங்குற நேரத்துல நம்ம வேலை பார்க்கறோம்.
அதை உட்காந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். எழுந்து எழுந்து எழுந்து. அதனால தான் விடியகாத்தால 3 மணிக்கு மேலே முடிச்சுக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டம். இந்த சிவராத்திரி ஏகாதசி எல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப தெரியும். இந்த 12 மணிலாம் தாண்டிடுவோம். 12 மணி 2 மணி 3 மணி வரைக்கும் தாண்டிடுவோம். மேல் போட்டு தாண்டது தான் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதையும் தாண்டி எப்படியும் ஒரு 6-7 மணி வரைக்கும் இருந்துட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப இந்த உலகம் இருளால் மூடிக்கொண்டிருக்கிறது. தன்னை தானே ஒரு பொருளை கண்டறிய முடியாததற்கு காரணமாக இருப்பது எது? நான் இதுதான் அப்படின்னு என்னை நானே கண்டுபிடிச்சிக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எது? ஒரு பொருள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள அனுமதி ஒரு நாளும் இருள் தராது. இருள் எப்படி தரும்? ஒரு பொருளை வச்சுட்டீங்க, அந்த இடத்துல வெளிச்சம் வந்தாதான் அதை தேட முடியும். முழுக்கவே இருள் இருந்தால் எப்படி நாம் அதை தேடி கண்டுபிடிக்க முடியும்? அப்போ ஒரு பொருள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள இருள் ஒரு நாளும் அனுமதிக்காது. இப்ப வரைக்கும் 71 கேள்விகள் பார்த்திருக்கோம். இதுகாரம் கேட்டமர்ந்த உங்கள் அனைவருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி நிறைவு செய்கிறேன். அடுத்த வகுப்பிலே மீண்டும் தொடரலாம் என்று கூறி, அடுத்து 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நமது சபையிலே காலை 6:30 மணிக்கு சொற்பொழிவு நிகழ்த்தக்கூடியவர்கள் இசையுரை அரசி நித்யா அருணாசலம் அவர்கள். தலைப்பு மூவர் தேவாரம். அதே போல 18ஆம் தேதி நிகழ்ச்சி நடத்தக்கூடியவர்கள் சிவ உமையார் அம்மாள், முனைவர் பிரேமாவதி அவர்கள். அவர்களுடைய தலைப்பு திருவாதிரையும் திருவாதிரை களியும் ஆருத்ரா தரிசனம். நல்லா இருக்கும், களி நல்லா இருக்கும், செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சிதம்பரம் நடராஜமூர்த்தியுடைய பெருமைகளை பேசுறதுக்காக வராங்க அம்மா. அதனால இந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவங்களுடைய தலைப்பே இந்த மாசத்தோட ஒட்டி இருக்கு. அவங்களுடைய தலைப்பு நிறைய கேட்கிறேன். இந்த மாசத்துல என்ன சிறப்போ அவங்க பேசுறாங்க. ரொம்ப அருமையா அற்புதமா நிகழ்ச்சி நடக்குது. இந்த மாசம் தொட்டு 6:30 மணிக்கெல்லாம் நம்மளுடைய சபை இயங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பேர் ஆதரவினால் நடத்தி கொடுப்போம். ஸோ இதே போல எல்லா நிகழ்ச்சிக்கும் நீங்க வரணும் அப்படின்னு கூறி இதுதான் கேட்டப்படுறவங்க அனைவரும் திருவள்ளுவர் பல்லாண்டு பாடி நிகழ்ச்சி. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரம் பண்டு பலபடி 1000 பல்லாண்டத்தின் துறவனை வந்தானின் சேவலை சுமத்திற்காக வடிவமோடும் இன்னொரு தெரிவிப்பேன். 1000 பல்லாண்டு வடிவாய் பல ஆண்டு பாடுகின்ற வகையும் பல்லாண்டு வடிவார் சூரிய வளர்ந்து வாழை பல்லாண்டு படைக்கும் புகழகம் அப்பா ஜன்னியமும் பல்லாண்டே. நன்றி.